அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நன்னானானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. கட்சியாக பார்த்து நம்ம அவங்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணலையே. என்னோட பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளும் அல்லது ஏழைகளும் ஃப்ரீயாக பண்ணுறோம், பணக்காரர்கள் அது அணுகுமுறை அவங்க என்னோடவங்க. எல்லாருமே எமோஷன் ஆயிட்டாங்க. ஒரு சந்திரசேகரன் அவ்வளோ பெரிய இவருக்கு பக்கத்தில் இவர் வாதியார் உட்கார வச்சிருக்காருன்னு. நமக்கு எல்லாமே ரெண்டும் ஒன்று தானேங்க. நமக்கு எல்லாம் குழந்தைங்கிட்ட பாசங்கிறதுக்கா வாத்தியார் திட்டாருன்னா உடனே கோவிச்சுக்கிறாங்க. இல்லை, ஆசிரியர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நீ பார்த்துக்கோ என் பையன் என்ன. இப்போ சைனீஸ் ஸ்கூல் முறையை நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. புது எக்யூப்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க 2008 இல்லை 1998. அந்த இது கொயாகுலேட் பண்ணி கட் பண்ணணும். கொயாகுலேட்னா வெசல் சீல் பண்ணிடும், அப்புறம் கட் பண்ணணும். அது என்ன ஆச்சு, இப்படி கிளாம்ப் பண்ணும்பொழுது டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுச்சு. கொயாகுலேஷன் முன்னால கட் ஆயிடுச்சு. ஆட்ரி ஸ்பர்ட் அடிக்குது. எப்படி இருக்கும்? 7 வருஷத்துக்கு முன்னால பேங்க்ராட்டிக் கேன்சர் 14 வயசு பொண்ணுக்கு. அது போய் கிளாஸில் எல்லாத்திட்டையும் அங்கிள் எனக்கு ரோபோட்டில் பண்ணாருன்னு சொல்லிடுச்சு. உங்களது புத்தக வெளியீட்டு விழாவை பற்றி எல்லாருமே பெருமையாக பேசினாங்க. அதுக்கு வராத அரசியல் தலைவர்களே இல்லை, அரசியல் கட்சிகளே இல்லை. யார் யார் வந்திருந்தாங்க தெரியுமா? பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை, சீமான் அவர்கள் வந்திருந்தாங்க. மேடையில் இருந்து அந்த புத்தக வெளியீட்டு அதில் பேசினது நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் இருந்தாங்க. அப்புறம் அங்கே டாக்டருக்கு பாராட்டு செய்தவர்கள் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இருந்தாங்க. செங்கோட்டையன் இருந்தாங்க. 7 பேர். 7 அமைச்சர்கள். நான் சரியா இல்ல, அது ஏன்னா எனக்கு நாம என்றதுக்கு இல்லை. அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன கேள்வினா, இத்தனை கட்சிகளுக்கும் நல்லவரா எப்படி இருக்கீங்க? இருங்க, லிஸ்ட் முடியல. ஜி.கே. வாசன் சார் இருந்தாரு, அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் இருந்தாங்க. இப்படி எல்லா அரசியல் கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் ஒரு மேடையில இருந்து நான் பார்த்ததில்லை. நானும் பார்த்ததில்லை. இல்ல, அதுதான் என்னோட கேள்வி. அவங்கள கட்சியா பார்த்து நம்ம அவங்களுக்கு வைத்தியம் பண்ணலையே. நம்ம அவங்கள ஒரு நம்மகிட்ட வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்றோம். என்னோட பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளும் அல்லது ஏழைகளும் ஃப்ரீயாக பண்ணுறோம், பணக்காரர்கள் அது அணுகுமுறை அவங்க என்னோடவங்க அப்படின்னு நினச்சி பண்ணுவேன். அது கிராமத்துலேருந்து வந்தாலும் பண்ணுவேன். அந்த அன்பு பாசம் எல்லாத்தையுமே ஒன்றா கூட்டி. ஆனால் அத்தனை பேரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு டைம் ஒதுக்கி வர்றாங்கன்றது பெரிய விஷயம். நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, மருத்துவம் பார்த்துருக்கீங்கன்றதுனாலும் எல்லாரும் ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு கோயம்புத்தூரில், சென்னையில் நடந்தால் கூட பக்கமாக இருக்குன்னு வரலாம், கோவைக்கு வர்றாங்கன்றது ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். எல்லாருமே நான் அதுதான் கடைசியில் புக் அக்செப்டன்ஸில் ஒரு வார்த்தை சொல்லும்போது சொன்னேன். இங்கே புக்கு ரிலீஸுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்தது எங்கேயுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளோ பேர் எதுக்காக வந்திருக்கிறீங்க? ஒரே என்ன கலாச்சாரம், இந்த சினிமாவோ கலாச்சாரமோ எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாருமே மேலே பாசத்தை காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்களே. நான் அதை எப்படி நான் நன்றி உங்களுக்கு சொல்ல முடியும்? அதை விட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ரொம்ப ஒரு விஷயம் நடந்தது. புத்தகத்தை வெளியிட்டவர் டாடா அண்ட் சன்ஸினுடைய சேர்மன் திரு சந்திரசேகர் அவர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டது யார் தெரியுமா? இவருடைய 8ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒருத்தர் இவரை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டாருன்னு சொன்னார்ல, திரு வையாபுரின்னு இவருடைய ஆசிரியர். இவ்வளவு காலம் அவரோட தொடர்புல இருக்கிறீங்க. ஆனால் இடையில ஆரம்பத்தில் படிச்சுக்கிட்டே வர்றப்போ நான் பிஸியாக டெவலப் ஆகிட்டு இருப்பேன். எனக்கு டைம் இல்லாமல் நான் போய் பார்க்கலைங்க. ஆனால் கடவுளாக கும்பிட்டோம்னா கடவுள் எங்கே இருந்தாலும் மனசுக்குள்ளே கடவுள் தான் கும்பிட்ற மாதிரி அவர் மேலே இருந்த பாசம், மரியாதை, அன்பு அப்படியே இருந்தது. யூகேக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் டாக்டரேட் கூப்பிட்றப்போ யாருக்கிட்டையாவது நம்ம பெரியவங்க தானே ஆசீர்வாதம் வாங்கிப்போம். அது யாருன்னு ஒன்று ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அம்மா நம்ம கந்தமலையம் போகிறோம், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு போனோம். 8ஆம் வகுப்பு ஆசிரியர். 37 வருஷம் நான் அவர் பார்க்கல. நானும் ஒய்ஃபும் இறங்கி கண்டுபிடிச்சி கேட்டுட்டு போகிறோம். அந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு முன்னால் உட்காந்துருக்காரு. தாடியோடு இருந்ததுனால எனக்கு ரெக்கனைஸ் பண்ண முடியல. வையாபுரி ஆசிரியர்கள் வீடு எங்கேன்னு கேட்குறேன்.
எட்டி தொலை பல்லுவலி எப்படி இருக்குன்னு கட்டி பிடிச்சாரு பாருங்க. என்னை அறியாம நான் அழுதாரு. எமோஷனுங்கிறது அன்னைக்கு 37 வருஷம் கழிச்சு ஒரு மாணவனா ஒரு ஆசிரியரால ஆசிரியர் கனெக்ட் அடையாளம் பண்ணாரு. தெரியும். அப்ப அவர் எவ்வளவு தூரம் நம்ம மேல அவர் எவ்வளவு பெரிய ஆசிரியர் வந்து நம்ம மேல பற்று இருக்கும். அதுதான் அன்னைக்கு. அதனால அவரை அந்த மேடையில கொண்டு வந்து அவர் தான் அந்த அது பிறகு வந்து அவருக்கு புத்தகத்தினோட ஹெல்த் காப்பியை வாங்கிக்கிட்டார். அந்த ஊர்ல எப்பவுமே பேஷண்ட் தான் வந்துட்டு இருப்பாங்க. அவர் பேர் சொல்லி வருவாங்க. ஆனா அது பிறகு உரிமையோட வருவாங்க. வையபுரியோட ரிலேட்டிவ்ங்க அல்லது அவர் எல்லாரும். அந்த எனக்கு வந்து நமக்கு வந்து சந்திரசேகரன் இஸ் பெரிய இண்டஸ்ட்ரியல். ஆமா அவரை கூப்பிட்டது காரணம் வந்து நாமக்கல்ல இருந்து, அவரும் நாமக்கல்ல சேர்ந்தவர். ஆமா தமிழ் மீடியத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர். ஸோ கீழிருந்து மேலே வந்த ஒரு செலிப்ரிட்டி. அவர் ரிலீஸ் பண்ணால் நல்லதுன்னு சொல்லி நேம் எடுத்தது. ரெண்டாவது நமக்கு யாரை ப்ரைஸ் பண்ணணும், அந்த 8வது வாத்தியார் இல்லைன்னா நம்ம இல்லையே. அதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சோம்னா எல்லாருமே எமோஷன் ஆகிட்டாங்க. ஒரு சந்திரசேகரன் அவ்வளோ பெரிய இவருக்கு பக்கத்தில் இவர் வாத்தியார் உட்கார வச்சிருக்காருன்னு. நமக்கு எல்லாமே ரெண்டும் ஒன்று தானேங்க. நமக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இவ்வளவு நேரம் கேட்டதுல இது ரொம்ப இது இல்லைங்க. உங்க ஆசிரியரை பத்தி நீங்க சொல்லும்போது கண்ணு கலங்கிருச்சு நிஜமாவே. அவருக்கு வந்து அந்த சூழல் கொஞ்சம் மிரட்சியா இருக்கு. ஆமா, இந்த மேடைகள் அவருக்கு அபூர்வம். அவர் அந்த இல்ல, மாதிரி அந்த மேடைகளை அளவுக்கு அவங்க வரைக்கும் உட்கார்றது பார்த்திருப்பார். இல்லைங்க. அதனால நான் அது வந்து எல்லாரும் சொன்ன அது பிறகு நான் வந்து பேரை அனௌன்ஸ் பண்றாங்க, ஒருத்தர் ஸ்டேஜுக்கு வரணுன்னு. இவர் பேர் சொல்லும் பொழுது நான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கும் பொழுது எல்லாத்துக்குமே ஒரு இப்படி எல்லாருமே ஒரு கலங்கிட்டோம். நிலவு இருக்குமா. இந்த நூல் வெளியிட்டதுல உண்மையிலேயே உலகம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு செய்தி அதுதான். நீங்க உயர்ந்தீங்க, நீங்க மேல வந்தீங்கன்றதை விட இன்னமும் அந்த வேரை மறக்காம இருக்கிறீங்கன்றது ரொம்ப இல்லை, பாராட்டு. வேற மறக்காம இருக்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரியினுடைய ஒரு எப்பவுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும்னா ஆசிரியர்கள் கையில் தான் அதனுடைய இருக்குங்கிறது என்னோட ஆணித்தரமான இது. காரணம் என்ன, பேரண்ட்ஸ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகிட்ட பாசம் நிறைய காமிக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்தியன் பேரண்ட்ஸ் லீவ் ஃபார் தேர் சில்ட்ரன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். அமெரிக்காவில் போனால் தே லீவ் தெம்செல்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்க அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுங்கிற ஒரு இது அவங்களுக்கு புரிதலே இல்லாமல் பாசத்தை மட்டும் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல டீச்சர்ஸனுடைய ரோல் ரொம்ப முக்கியம் நான் ஃபீல் பண்ணுறேன். இதையே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு இதாக எடுத்துகிட்டு போகணுங்கிற எனக்கு ஒரு ஆசையும் கூட. டீச்சர்ஸ் நல்லா ரெகனைஸ் பண்ணணும். டீச்சர் இப்பெல்லாம் வந்து குழந்தைங்கிட்ட பாசங்கிறதுக்கா வாத்தியார் திட்டாருன்னா உடனே கோவிச்சுக்கிறாங்க. இல்லை, ஆசிரியர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நீ பார்த்துக்கோ என் பையன் என்ன. இப்போ சைனீஸ் ஸ்கூல் முறையை நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. அங்கே காலையில் கொண்டு பசங்களை விட்டுட்டு பேரண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா இப்போ எல்லாருமே 9-9:30 வரலும் ஒர்க் பண்ணுவாங்க டெய்லி. பேரண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வந்து சைனா டெவலப் ஆகுதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறத விட அவங்க டாக்டர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. நான் கேள்வி கேட்டேன், அப்போ உங்கள் ஸ்கூல் உங்கள் குழந்தைங்களாம் எப்படி பார்ப்பீங்க? இல்லை, குழந்தை காலையில் விட்டுட்டு அவங்களும் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கன்னு. காரணம் ஆஃப் டே ஸ்கூலுங்க. ஆஃப் டேக்கு பிறகு அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டீச்சர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் வேணுமா, அது என்னென்ன வேணும், அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் என்ன, மற்றது என்னங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் ஒலிம்பிக்கில் இவ்வளோ மெடல் வாங்க. ஆமாங்க. அதனால டீச்சர்ஸ் நினைச்சா நல்ல மாணவர்கள் உருவாக்குனா அந்த மாணவர்கள் தானே எல்லாமே. நல்ல மாணவர்கள் வந்தால் பொலிட்டீஷியன் அவங்க தான், அஃபிஷியல் போலீஸ் அதிகாரிகள் அவங்க தான், ஜட்ஜஸ் அவங்க தான். ஸோ நல்ல ஒரு கண்ட்ரி கார் கையில் இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் தானே நம்பி இருக்கிறோம். அந்த டீச்சர்ஸுங்களை ரெகனைஸ் பண்ணணும். ரெகனைஸ் அவங்களுக்கு மூலம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ண முடியும். இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து நம்ம டீச்சர் நம்ம விட்டு நம்ம பையன் பொண்ணு நல்லா இருப்பான் அப்படின்னு நினைக்கணும். புத்தக வெளியீட்டு விழாவை ஆசிரியர் தின விழாவா அவர் மாத்திட்டார். டீச்சர் செலிப்ரேஷனே போட்டு தான் நான் அன்னைக்கு பண்ணோம். அதுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க பெரும்பாலும் குடும்பத்தை சரியா கவனிக்க மாட்டாங்கன்றது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. நீங்க எப்படி? அதில் 100% எனக்கு சொல்லிடல. நீங்கள் நான் வந்து என்னோட பையன் பொண்ணு எப்படி படிக்கிறாங்கன்னு எனக்கு எப்பவுமே தெரியாது. ஆனால் நான் ஊர் பூராவும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தவன் பையன் பொண்ணு எப்படி படிக்கணும்னு சொல்லலை. ஆனால் கடவுள் என்னமோ ஒய்ஃப் தான் அதுக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்பாண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. எல்கேஜிலேருந்து வரைக்கும் இப்போ பிரவீன் வந்து இன்றைக்கி பேரியாட்ரிக் சர்ஜனில் ஆல் இண்டியா லெவலில் வந்து இன்டர்நேஷ்னலாகவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனாள். ஆனால் அவன் எல்கேஜியில் என்ன மார்க் வாங்கினா இப்போ என்ன மார்க் வாங்கினான்னு தெரியாது. நீங்கள் அதில் எழுதியிருப்பேன், எங்கள் அப்பாவுக்கு நான் சரியாக இல்லாமல் நல்ல சன்னாவும் இல்லை, நான் பையனும் கைட் பண்ணாதனால நல்ல அப்பாவும் இல்லை அப்படின்னு. பேரண்ட்ஸுங்க குழந்தைங்களை டச் பண்ணி இப்படி பிடிக்க அப்படின்னு விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்படி இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அவன் கேரக்டர் மாறாமல் இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் தான் பண்ண முடியும். இப்போ எதுவுமே கண்டுக்கலாம் பசங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கலாமே. அவங்க வந்து எப்படி இருக்காங்களே, ஸோ நல்ல ஸ்போர்ட்ஸில் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸு நல்லா பழகிறியா, எப்படி படிக்கிற, நல்லா படி, டேக் கேருங்கிற அது வாரம் ஒரு முறையாவது பேரண்ட்ஸ் குழந்தைங்கள கவனிக்கணும்.
கடைசி வரலும் கவனிக்காத ஒரு ஆள் அப்பா நான் தான். அதனால நான் அந்த நீங்க- நீங்க சொன்ன மைனஸ்ல என்னை தான் முதல்ல உங்க சேர்த்து வளர்ச்சியில உங்க மனைவியோட பங்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஷேர்ஸ் டேக்கன் ஓவர் ஃபுல்லாக. குழந்தைங்க 2 பேர்த்தையும் அவங்க தான் பண்ணாங்க. இன்னும் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு 100% எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க தான். ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே பொறுப்பு அவங்ககிட்ட கம்ப்ளீட்டாக விட்டது. எனக்கு கட்டடம் தெரியாது. ஸோ இப்படி இருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டுனா ஷீல் மேனேஜ். ஸோ பேங்க் லோன் இருந்து நீங்கள் உங்களுக்கு இந்த பேங்க் என் பேங்க்கில் என்ன அனுப்பிச்சா கூட செக் வந்து இது விருதா இல்லையான்னு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் அனுப்புவாங்க, அவங்க தான் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டுமே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தோம். இன்றைக்கி ரிலேஷன்ஸில் எனக்கு கேட்டால் நல்லது விசேஷத்துக்குலாம் போக முடியாது, மேரேஜ் மற்றதெல்லாம் டைம் இல்லை. ஸோ அவங்க தான் அந்த ரிலேஷன் பிரிஞ்சிங்குமே ஷி ஹேஸ் டு மேனேஜ் இட். சரி, உங்ககிட்ட எதுக்கு சண்டை பிடிப்பாங்க அவங்க? அந்த டைம் கொடுக்க மாட்டேங்கிறோமே அப்படிங்கிறது. அப்பப்போ வந்துருமா, என்ன இருந்தாலும் நம்ம ஒரு ஆதங்கம் இல்லை. எல்லா ஃபேமிலியில் பர்ச்சேஸ் போவாங்க, சினிமா போவாங்க, எல்லாம் வருவாங்க. நீங்கள் எதுக்குமே இல்லைன்னா அதெல்லாமே நான் பண்ண முடியும். இல்லை ஹெல்த்து கூட நீங்கள் கவனிக்கலையே அப்படின்னா அவங்களும் மேனேஜிங் டைரக்டராலும் போட்டிருக்கேன்ல ஹெல்த், அதனால் நீங்களே பார்த்துக்கலாம். ஏன்னா லேடிஸ் தாங்க, அவங்க ஹெல்த் சரியாக பார்க்குறதில்ல, ஆனால் ஃபேமிலி ஹெல்த் நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து விமென்ஸுக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய கண்டக்ட் பண்ணுவேன், லேடிஸ்க்காக. நீங்கள் பண்ணுற சர்ஜரிஸில் பெரும்பாலும் வந்து கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரிஸ் தான் அதிகமாக நீங்கள் செய்கிறீங்க. இல்லை, இங்கே நம்மளதில் வந்து அதிகமாக பண்ணுறது நம்பர் 1 ஹெர்னியா தாங்க. காரணம் ஏன்னா ரொம்ப காமன் ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து இந்தியாவில் மேலில் எடுத்த 25% கேன்சர் ஹெர்னியா தான் வருது. லேடிஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா 50% இன்ஸ்டியூஷனில் ஹெர்னியா வந்துடும். ஸோ இதுக்காக அது வந்து வராமல் இருக்கணுங்கிறது கீஹோல். வந்தவங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு நியூ டெக்னிக். இந்த ஹெர்னியா டெக்னிக் என்னோட தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அது ஆக்சுவலாக புக் எழுதுனது கொரியன் லாங்குவேஜ், சைனீஸ் லாங்குவேஜ் எல்லாம் என்னோட புக்கு இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளில் உங்களுடைய அந்த புத்தகத்தை தான் அவங்க டெக்ஸ்ட் புக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் படித்தேன். எல்லா லாங்குவேஜில் ஸ்பானிஷ்லேருந்து எல்லாத்துலேயுமே எடுத்துக்காரு. இல்லை நியூ டெக்னிக் நான் தான் முதல்ல அடாப்ட் பண்ணதுனால அதை காப்பி பண்ணேன். வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஏதாவது வருத்தங்கள் இருக்கா? பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணல அப்படிங்கிற வருத்தம். குழந்தைகள் இருக்கையில் நம்மக்கிட்ட வந்து என்னென்ன வேணும்னு அவங்களா பார்த்து பண்ணாங்களே, நம்ம அவங்க வயசானப்போ என்ன வேணும்னு ஒரு வார்த்தை கேட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கலாமல்ல. நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளா ப்ரொசீவ் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிட்டோமே. அவருக்கு இறந்த அன்னைக்கு அந்த 1 மணி நேரம் எனக்கு மனசுக்குள்ளே போனது இல்லாமல் இனி பேச முடியுமா, என்ன வேணும்னு கேட்க முடியுமா, பெருசாக வேண்டாம், சின்ன சின்ன ஆசைகளை அவங்களுக்கு ஒன்று இருக்குத்தானே செய்யும். அது என்னென்னு கேட்கலையே. அது கடைசியில் போகிறப்போ ஒரு கேள்வி கேட்டு வச்சுட்டு வேறு போயிட்டார். என்ன கேட்டார்? ஒரு மாதத்துக்கு இல்லை கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு டெம்பரேச்சரோட ரொம்ப இல்லை வந்தார். டேய், ஊர் பக்கமெல்லாம் ஒரு பெரிய டாக்டரோட அப்பா என்ன சைக்கிளில் போயிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்கடா, அது உனக்கு அவமானமாக இருக்கும், ஒன்று இவ்வளோ பெரிய இதாக இருக்கிறதுக்கு, ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. பைக்கன்னா இது அண்ணானு கூப்பிடுவேன். பைக் தானே, இது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு உடனே எங்கள் ரிலேட்டிவ் கூப்பிட்டு நாமக்கல்லே புக் பண்ணிடுங்க, இங்கேருந்து கோயம்புத்தூர் வேண்டான்னு புக் பண்ணிட்டோம். பண்ண ஒரே வாரத்தில் திரும்ப வந்து அட்மிஷனுக்கு ஃபீவரோடு வர்றாரு. அந்த ஃபீவருக்கு டெக் பண்ணி பார்க்கும்பொழுது பியாண்டு நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு நோயை கண்டுபிடிக்கிறோம். அந்த 2.5 மாதம் அது பிறகு இருந்தார். 2.5 மாதமே நான் தான் பாதி. எனக்கு அதை என்னையை மறைக்கிறதுக்கு நான் சர்ஜரி அதிகமாக பண்ணிட்டேன். ஆனால் அவரு கூட அப்போவுமே டைம் மிஸ் பண்ணாமல் போயிட்டேனே அப்படின்னு இன்னும் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. உட்காந்து டெய்லி உட்காந்து 1 ஹவராவது பண்ணியிருக்கலாமே. அவர் ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை சொல்லிட்டாருன்னா மறக்க முடியாதுக்கு. அந்த ஃபீவரோட வந்து அட்மிட் ஆகிறப்போ நைட்டு ஃபீவர் இருந்தது, இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன், எல்லாச்சு. காலையில் ரவுண்ட்ஸ் 6:30 மணிக்கு வந்துடும். ரவுண்ட்ஸ் பார்த்தா ஃபீவர் இல்லை. சரி அண்ணா, நீங்கள் டிரைவர் வருவான், நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, நான் வந்து சாயந்தரம் பார்க்குறேன்ட்டு வேகமாக. அது எந்த பேஷண்ட்டுக்கு நான் 1 நிமிஷம் மேலே நிற்க முடியாது. என் சிஸ்டர் போகிறாங்க. போகும்பொழுது அம்மா அவனை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுமா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். எதுக்கு எனக்கு வந்து சொல்லுது, அப்பா இங்கேயே இருக்கிறனாரு, இன்றைக்கி இருக்கட்டும்னா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சிஸ்டர் சண்டை பிடிக்கிறேன். இல்லை, அவருக்கு ஒரு ஆதங்கம் வந்து காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் வருவீங்களே 1 நிமிஷம் பார்த்துக்கலாம், நைட் வருவீங்களே 1 நிமிஷம் பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போயிட்டா தூங்குன பிறகு தான் வருவான், எழுந்திரிங்காட்டியே போயிடுவான் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை வந்து பதிலே கொடுக்கல அவருக்கு. இப்போ நான் வந்து அதை திரும்ப எடுக்க முடியுமா? முடியாது இல்லைங்க. அதனால் நம்ம என்னென்னா பேரண்ட்ஸுங்களுக்கு பெருசாக இல்லைன்னா கூட பாசத்தை காமிக்கணும். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது சின்ன சின்னதான், பெருசாக இல்லை. நான் பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை கொடுத்தோம், பணமெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அவர் எதிர்பார்த்தது என்ன பாருங்கள், என்ன சின்ன விஷயத்தில் மனசுக்குள்ளே தோணுது பாருங்கள். அதே மாதிரி பையனுக்குமே என்ன வேணும்னு நான் கேட்கவே இல்லை. அதுவுமே ஒரு கடைசியாக லேட்டாக இருந்தது. பட் கடவுள் ஏதோ நமக்குன்னு ஊராருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் நம்ம பிள்ளை நல்லா தானே வளருன்னு சொல்லுவாங்களே என்னமோ, அதுதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் நேரம் செலவழிக்கலைன்றது ஒரு பெரிய வருத்தம் தான், அது வாழ்நாள் வருத்தம் தான்.
ஆனா அவருடைய கனவுகளை அதை விட பல மடங்கு நீங்க நிறைவேற்றிட்டீங்க. நீங்க அவர் ஸ்கூல்ல படிக்கணும்னு தான் அவர் ஆசைப்பட்டாரு. நீங்க அதுக்கும் மேல எத்தனை படிகளை ஏறினீங்க. அவர் அதை பெருமையோட தான் இல்ல, இப்ப இல்ல. பாத்துக்கிட்டு இருப்பாரு எங்க ரொம்ப இருந்தாலும். பெருமை. அதாவது தமிழ்ல படிச்சது படிச்சிருவாரு. மலையாளத்தில் பேப்பரில் வர்றது மற்ற இதில் ஹிந்தியில் வந்துருச்சுன்னா படிக்க தெரியாது. ஆனால் ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்க, அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்குவார், சந்தோஷப்படுவார். பையன் ஃபோட்டோ வந்திருக்கு அப்படின்னு ஊரில் மற்றவங்ககிட்டலாம் சொல்ல. அதாவது அந்த விஷயத்தில் அவர் வெரி ஹாப்பி பர்சன். அந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் நல்லா பண்ணுறேன், எல்லாத்துக்கும் கூட இருக்கேன், எந்த விஷயத்துலையும் டிவைட் ஆகலை அப்படிங்கிறதுல இது ரொம்ப கூட வருத்தமே இல்லை. எதிர்பார்த்தது கடைசியில் அவர்கிட்ட நம்ம என்ன ஒரு 5 நிமிஷம் பார்த்து பேசணும். ஒரு சர்ஜரி நீங்க பண்ணிட்டு இருக்கிற போது உங்களை பொறுத்த மட்டும் அது என்ன? அது எனக்கு அது ஆர்டிஸ்ட். நான் எப்பவுமே வந்து ஆர்ட்டாக தான் பார்ப்பேன் என்னோட சர்ஜரியை. ஒரு நான் அதனால தான் அன்றைக்கி கூட பரதநாட்டியம் கிராண்ட் ஆர்டர் ஆண்ட்ரைக்கு இதை கம்பேர் பண்ணேன். பரதநாட்டியத்தில் ஒரு ஆடுறாங்கன்னா ஒரு சின்ன இது இருந்தால் கூட அது வந்து ஹோல் திங் கெட்டு போயிடும்ல. அது மாதிரி சர்ஜரியில் எந்த ஸ்டெப்லேயுமே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக டக் டக்குன்னு அதே மாதிரி போகணும். So, உங்களுக்கு அது ஒரு கலைஞனுடைய இது மாதிரி. அது சர்ஜரி பண்ணால் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அது பாட்டுக்கு ஸ்டெப் பை தான் போகும். அதான் எல்லாம் சொல்லுவாங்க இது எடிட்டட் வீடியோவா, இவர் மட்டும் பண்ண இப்படியே இருக்குன்னு. புக்குக்கு பேர் அது ஆர்ட் ஆஃப் லேப்ரோஸ்கோப்பின்னு முதல் புக் எழுதும்போது ஆர்ட்னு வச்சேன். எவ்ரி சர்ஜன் மஸ்ட் பி ஆர்டிஸ்டிக். இஃப் யூ டூ தட் சேஃப்டி வில் பி தி பெஸ்ட். சயின்சிங் ஆர்ட் ஆகிருக்குது. இல்லைங்க, அப்படிதாங்க வரும் சர்ஜரி பண்ணும்பொழுது. இப்போ அதனால தான் எல்லாரும் என்னன்னாங்கன்னா இவர் சர்ஜரியில் வந்து இவ்வளோ கிளியராக, இவ்வளோ நீட்டாக, இவ்வளோ இதாக ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்துருக்க இடத்துல கேஷுவலாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம தடுமாறி பண்ணுறவங்க பர்ஃபெக்ஷன் வராது. அந்த இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக லேர்ன் பண்ணணும். அது வந்து நம்ம என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தி சர்ஜரிஸ் வந்து இன்பில்ட் மைண்டில். Do you visualize surgeries before you do them? ஆமாம். நான் ஒரு புதுசு ஃபஸ்ட் டைம் வேர்ல்டில் பண்ணுறேன்னு முடிவு பண்ணோம்னா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு எத்தனை டீவியேஷன் ஆகும் அதெல்லாம் மைண்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ இந்த மாதிரிலாம் அடுத்தது இதுலனா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து முடியாதுங்கிறது வராது. எந்த சர்ஜரி பண்ணும்போதாவது திகைச்சிருக்கீங்களா? ஐயோ அப்படின்னு ஒரு ஆமாம், ஒரு சர்ஜரி பண்ணும் பொழுது 1500 பேர் உட்காந்துருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், நான் அந்த புது எக்யூப்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க 2008 இல்லை 1998. அந்த இது வந்து கொயாகுலேட் பண்ணி கட் பண்ணணும். கொயாகுலேட்னா வெசல் சீல் பண்ணிடும், அப்புறம் கட் பண்ணணும். அது என்ன ஆச்சு, இப்படி கிளாம்ப் பண்ணும்பொழுது டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுச்சு. கொயாகுலேஷன் முன்னால கட் ஆயிடுச்சு, ஆர்ட்ரி ஸ்பர்ட் அடிக்குது. எப்படி இருக்கும். உடனே என்ன அனௌன்ஸ் பண்ணேன், மைக்கை கட் பண்ணிருங்க, ஆடியோ பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ தி சர்ஜரி அண்ட் கண்ட்ரோல் பண்ணி அந்த சர்ஜரி முடிச்சுட்டு வரும் பொழுது நைட் எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட். பட் நான் தான் என்னை திட்டிக்கணும், என்னுடைய மை மிஸ்டேக், இட் இஸ் ஹேப்பன், பட் ஐ குட் மேனேஜிங்கிறத வேற, பட் வை ஷுட் ஐ கிரியேட்டட். அப்போது அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாமல்ல. அந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி இது வெரி ரேர்லி என்கிட்ட வரும். ஆனால் சேலஞ்சு கொஸ்டின் நிறைய வரும், அது நான் ஈஸியாக மேனேஜ் பண்ணுவேன் அவங்களுக்குலாம். மருத்துவர்களுக்கு நீங்கள் தருகிற அட்வைஸ் என்ன? எது இளம் மருத்துவர்களுக்கு இன்னைக்கு எல்லாம் மருத்துவர்கள் எல்லாமே வந்து ஒரு சூஸ் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெடிசன் எடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் இல்லைனா மெடிசனுக்கு வரக்கூடாது. மெடிசன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டா பணம் வந்து ஏர்னிங்ஸை அவங்க பார்க்கக்கூடாது. அவங்க வந்து இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் ரொம்ப வைட் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி எல்லாத்துலேயுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேருந்து எல்லாத்துலேயுமே டெக்னாலஜி பிளேயிங் இருக்குது. ஸோ தே ஹவ் டு சூஸ் தேர் ஓன் பர்டிகுலர் எது இன்ட்ரெஸ்ட்டோ அந்த பர்டிகுலர் இது எடுத்து பண்ணணும். அதில் நம்ம மாஸ்டர் பண்ணி வருவோம். ஸோ வி ஷுட் டு பிகம் தி பர்ஃபெக்ட் ப்ரிசிஷன் சர்ஜரி, ப்ரிசிஷன் மெடிசனுங்கிறது இப்போது ஸ்டாண்டர்ட். ப்ரிசிஷனே எல்லாத்துலேயுமே. ஸோ சூஸ் தி ஒன், பி தி பெஸ்ட். அது வந்து பண்ணாங்கன்னா இது ஹாப்பி, நமக்கும் நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி மணி இன்கம் வரும். இப்போ வந்து எதுவுமே ஃப்ரீங்கிறதுக்கு இல்லை, தேர் ஆர் சிஸ்டம்ஸ், மணிங்க நமக்கு வந்துடும். ஸோ எவ்ரிபடி கமிட் பண்ணி அதை பர்ஃபெக்ஷனாக ப்ரிசைஸ்டு மெடிசன் டாக்டராக இருக்கணும்னு விரும்பணும். ஜஸ்ட் லைக் நம்ம லிவிங்காக படித்தோம், இன்ஜினியர் அவன்லாம் பாரு காலையில் கிளப்புக்கு போகிறான், சாயந்தரம் அங்கே போகிறான், இங்கே போகிறான், அந்த மாதிரி நம்ம போகணும்னு நினச்சி இது வந்துட்டால் முடியாது, எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சர்ஜனாக உங்கள் தொழிலை எப்படி நேசிக்கிறீங்கன்றதை இந்த நேர்காணலில் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ஒரு கலைஞனை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு கிட்டார் வாத்திய கலைஞன் மாதிரி. அவனுக்கு எந்த ஒரு இன்பம் கிடைக்குமோ அது வந்து உங்களுக்கு சர்ஜரி செய்யும்போது. வருங்காலத்தில் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரின்றது வந்தால் மருத்துவர்களுக்கு சர்ஜரி பண்ணுற வேலையே இல்லாமல் போய்டும்னு நினைக்கிறீங்களா?
அதுதான் இந்த ஒரு பொண்ணுக்கு பண்ணேன். நான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னால் பேங்க்ராட்டிக் கேன்சர் 14 வயசு பொண்ணுக்கு. அது போய் கிளாஸில் எல்லாத்திட்டையும் அங்கிள் எனக்கு ரோபோட்டில் பண்ணாருன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் எங்கிட்ட வந்தோன்னே அங்கிள் இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லையா அப்படின்னுச்சு. ஏம்மான்னு கேட்டேன். அந்த நீங்கள் ரோபோட் பண்ணி இனிமேல் ரோபோ அடிச்சிடுவீங்களான்னுச்சு. அப்புறம் தான் நான் சொன்னேன், அம்மா இது ரோபோட்டிக் சர்ஜரி. ரோபோட்டிக்ங்கிறது ரோபோ ஹியூமனாய்டு வேறு, இது ரோபோட்டிக் வேறு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ஷனாக ஒரு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற குவாலிட்டிக்கு பேர் ரோபோட்டிக்னு சொல்கிறோம். நான் தான் உனக்கு ஆப்ரேட் பண்ணேன். வீடியோ காமிச்ச பிறகு தான் ஐயோ அங்கிள் போய் எல்லாத்தையும் சொல்லிருந்துச்சு. ஸோ சிஸ்டம் வில் சேஞ்ச், பட் சர்ஜன் ஹேஸ் டு பி தி பார்ட் ஆஃப் ரோபோட்டிக் சர்ஜரியுமே. நான் ஆப்ரேட் பண்ண தான் அது நீங்க தான் ரோபோ கண்ட்ரோல் பண்ணுங்க, ரோபோ உங்களை கண்ட்ரோல் பண்ணாது. அது வந்து பட் தேர் ஆர் செர்டன் டைப்ஸ் ஆஃப் ரோபோட்டிக் எக்ஸ்ட்ரா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்பார்ட் பண்ணால் அது இட் வில் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் இது பண்ணால் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதில் என்னென்னா இப்படி கை ஆடுன்னு வச்சுங்களேன், ரோபோட்டிக்கில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஷேக்கினஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வராது. இப்போ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வரும். ஸோ ஒரு சர்ஜன் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கால்டு ஓப்பன் சர்ஜன், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன், அப்புறம் ரோபோட்டிக் சர்ஜன். அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணும்பொழுது ப்ரிசைஸ் சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜன் ரோல் இருக்குத்தான் செய்யும். அதனால் என்னென்னா இன்னும் வி ஹவ் டு பி மோர் பர்ஃபெக்ட் டு டூ இட். அதனால் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணி தான் போயிட்டே இருக்கணும். இப்போ அதனால தான் இப்போ நான் வந்து இன்னும் ஸ்டில் ஐ எம் ஸ்டூடெண்ட்டில். இப்போ நான் ரோபோட்டிக்கு நம்ம கற்றுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேப்ரோஸ்கோபிக் கற்றுக்கிட்டு தான். நியூ ப்ரொசீஜர் நியூ டெக்னிக் வரப்போ அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னா, மற்றவங்களை கம்பேர் பண்ணி லேர்ன் பண்ணாதீங்க, மற்றவங்களுக்கு லேர்ன் பண்ணுங்க. ஆனால் உன்னோட ப்ரீவியஸ் ஒர்க்கை கம்பேர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணு. இப்போ 100 கேஸ் பண்ணால் 100வது கேஸ் அதை விட பெட்டராக இருக்கணும். 1000 கேஸ் பண்ணால் 1000க்கு மேலே பெட்டராக இருக்கணும். அப்படி எவ்ரி டைம் வென் யூ டூ ட்ரை டு இம்ப்ரூவ். இந்த ஜப்பனீஸ் வேர்டில் கைசன் ஒரு வேர்டு இருக்குல்ல, கெய்சன், அதுதான் கீப் ஆன் மூவிங் இம்ப்ரூவிங். தட் இஸ் வே லைஃப். அது சில்ட்ரன்ஸ் லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா மற்ற பற்றி கவலைப்பட மாட்டாங்க. டோன்ட் லுக் அட் நியூமரு. பணத்தை பார்த்துட்டு பண்ண நினச்சா எப்படிங்க பண்ண முடியும்? எந்த தொழிலில் இது வந்து முடியாது. பொழுதுபோக்குன்னு ஏதாவது இருக்கா? அதுதான் ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது எல்லாமே உங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரலும் சர்ஜரியாக இருக்குது. உங்களுக்கு ஹாபி என்ன சார்? சர்ஜரி. போர் பீப்புளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது? அது சர்ஜரி. அதனால் வாழ்க்கையில் எனக்குன்னு டைவர்ட் பண்ணி படிக்கிறதுக்கோ மற்ற புத்தகங்களை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா இல்லை. நான் இப்போ ஸ்கூலில் படிக்கல, பேப்பரே கிடையாது. எம்பிபிஎஸ் போனோடனே சோசியல் சர்வீஸ் தான் பண்ணேன். படிக்கிறதுக்கு அரைகுறையாக படித்தேன், அப்புறம் மாறிட்டேன். அப்புறம் எம்எஸ் எம்சிஹெச்லாம் படிக்கிறதுலையே தீவிரமாகி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆனேன். அப்புறம் கமிட்மெண்ட் சோர்ஸ் காலையில் 6 மணி நைட் வரணும். ஸோ எந்த ஒரு கதை புக்காவது ஒரு புக்கு படிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் என்னால் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் திங்கிங் அதுலேயே ஜெனரல் நாலேஜ் எல்லாம் பார்க்க அப்படியே லேர்ன் பண்ணுறேன். அது நிறைய பொழுதுபோக்கு எனக்குன்னு டைம் கிடைச்சா அதுதான் பார்ப்போம். ஆனால் அதில் வந்து எனக்கு நிறைய ஆரம்பத்தில் சைல்ட்ஹுட்டில் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ அந்த சினிமா என்னென்னா சினிமா மாதிரியே எல்லாம் பார்க்காம எல்லாத்தையுமே லைஃப்பாக பார்க்குறாங்க. அதனால் கொஞ்சம் சில இடத்துல டைவர்ஷன் பண்ணி சில்ட்ரன்ஸ்லாம் கெட்டு போகிறாங்க. நல்லது பிக்கப் பண்ணிட்டு நல்லது மற்றதில் விட்டுறலாம். ஸோ எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தடவை நீங்கள் 2 பேரும் டிபேட் பண்ணீங்க செல்லில் கூட, மொபைலில் ரொம்ப அழகாக பேசுனீங்க. எல்லாமே இருக்கும். அது வந்து நம்ம எதுன்னு கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா நல்லா பண்ண முடியும். அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டு செல்லு மோசம்னு சொன்னோம்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களுக்கு மிக குறைவு. இப்போ இந்த கல்கத்தா இன்சிடென்ட்டுக்கு பிறகு இதை தடுப்பதற்கு அல்லது தவிர்ப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதில் வந்து ஒன்று வந்து நான் ஏற்கனவே இது ப்ரொப்போஸ் பண்ணதுங்க. நான் ஆல்ரெடி அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்போ புவனேஸ்வரில் 2007 நான் பேசினேன். கார்பரேட் ஒன்று ப்ராக்டிஸ் ஒன்று வருது. 2வது இந்த மாதிரியான சோசியல் கேப் இன்க்ரீஸிங் பிட்வீன் தி பீப்புள் என்னன்றது. அதனால் இப்போது நம்ம ஊர்லேயே கோயம்புத்தூரில் ஜுடிஷியல், போலீஸ் அண்ட் பப்ளிக் பீப்புள் எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து அவங்க வந்து பப்ளிக்கு இவங்களுக்கும் இடையில இன்பிட்வீன் அப்பப்போ ப்ரோக்ராம் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா டாக்டர்ஸும் கான்ஃபிடென்ட் ஒர்க் பண்ணுவாங்க. பாதுகாப்பில் பயம் இல்லை. இப்போ ப்ரொடெக்ஷனே இல்லைன்னு நினைக்கும் பொழுது போலீஸ்காரன் ரோட்டில் வந்து தண்ணி போட்டுட்டு வந்து அடிக்க வரான் அப்படின்னா காரணம் என்ன? அந்த இடத்துல வந்து அந்த போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியறதில்ல. உடனே யாராவது ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு நியூஸை போட்டு போலீஸும் பாவம் அவங்க வந்து நீ எப்படி அடிக்கலாம், ஹியூமன் ரைட்ஸ் இல்லை அப்படின்னு போகும்பொழுது தான் அவங்க வந்து தப்பு பண்ணுறவங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அங்கங்கே இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளில், அரசு உதவி பெறுகிற மருத்துவமனைகளில் பெண் டாக்டர்களுக்கு மிக அதிகமான வேலை நேரம் கொடுக்கப்படுவது, அவங்களுக்கான ஓய்வு எடுக்க இடம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ வெளியில் வந்திருக்கு.
இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் நீங்க பாக்குறீங்களா? இப்ப அந்த மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லேயுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ கல்கட்டா மற்றதுன்னா அதுக்கு தான் அந்த மாதிரி ரீஜனல் வந்து இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துட்டா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சூப்பர்விஷன் ஒரு கமிட்டி இருந்ததுன்னா அவங்க கேன் அப்பப்போ எடுத்து பண்ணலாம். இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் என்ன வேணுமோ, பணம் இல்லைன்னு இல்லை, பணம் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை பண்ணணுமாங்கிற பாரு. இப்போ வந்து கல்கட்டாவிலேயே சொல்கிறாங்க எஃப்ஐஆர் போடுறது. சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்கீங்க, நானே லைவ் அட்டன் பண்ணேன். எஃப்ஐஆர் போடுறதே நீங்கள் 10 மணி நைட்டு வரலையும் ஏன் டிலே பண்ணுறீங்க? இல்லை நாங்கள் என்கொயரி பண்ணோம், அது பண்ணுறோம். என்கொயரி பண்ணுறது இட் இஸ் நாட் எஃப்ஐஆர்ல. அவங்க கேட்ட கேள்வி அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் இல்லைங்க. நமக்கு வந்து சிஸ்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாமே ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த காலேஜில் நான் போய் ஒர்க் ஷாப்பே பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம 100 பேர் வைத்தியம் பண்ணுற இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் 500 பேருக்கு வைத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போது ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டுன்னு தனியாக பண்ண முடியாது, போலீஸ் மட்டும் பண்ண முடியாது. எல்லாமே ஒரு ஒன்று இணைஞ்சு அப்பப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தேன். இப்போ லேடிஸுக்கு வந்து என்ன ரூம், இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போனீங்கன்னா பாருங்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த பந்தோபஸ்துக்கு வெளியில் வந்தாங்கன்னா லேடிஸ் சப் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் என்கிட்ட வருவாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் ஸ்டோனில் வருவாங்க. என்னம்மா ஏம்மா இதெல்லாம் கேட்டால் தண்ணியே குடிக்கிறது இல்லை. தண்ணி ஏன் குடிக்கிறது இல்லைன்னா, ஐயோ நாங்கள் தண்ணி போயிட்டா யூரினல்ஸ் எங்கே போகிறது, அதனால பந்தோபஸ்து போயிட்டா 10 மணி நேரம் 12 பெண் காவலர்கள் வந்து பாத்ரூம் போக இடம் இல்லாதனால தண்ணி குடிக்கிறது குடிக்காம இல்லைங்க. அவங்க சூப்பீரியர் போய் கேட்டு நான் யூரின் போகணும், எனக்கு கொஞ்ச நேரம் பர்மிஷன் கொடுங்க கேட்கறது இல்லை. அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம போலீஸ் கமிஷன் என்னங்க பண்ணலான்னு கேட்கும்போது அவர் ஐடியா சொன்னார். நீங்கள் ஃபெசிலிட்டிஸோட ஒரு இது பண்ண முடியுமா? ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பிரிட்ஜு கீழே ஒரு கண்டெய்னர் வச்சு அதில் ஏசி பண்ணி டாய்லெட்டு கொடுத்து எனி டைம் எனிபடி கேன் கோன்ட்டு ஒரு சின்ன மீட்டிங் போடலாம். நாங்கள் ஜம்மா ஹாஸ்பிட்டல் சார்பாக ஒரு பண்ணி கொடுத்துருக்கேன். இது சிம்பிள். இது ஒன்றுமே இல்லை. ஒரு இண்டிவிஜுவல் நான் பண்ணி கொடுக்க முடியுது. இப்போ இந்த மாதிரி எல்லாருமே கோயம்புத்தூரில் நினச்சினாங்க அங்கங்கே இடத்துல வச்சு கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு பாதுகாப்பு, மருத்துவ கல்லூரிகளுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு. இந்த இப்போ பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து டாக்டர்கிட்ட ஏதாவது மிஸ்பே பண்ணால் நம்ம லைஃப் அவுட் அப்படின்னு பயம் இருந்ததுன்னா அவங்க கை போக மாட்டாங்கல்ல. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ரேப் பண்ணி ஒரு பொண்ணை கெடுக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா அங்கே பாதுகாப்பே இல்லைன்னு தானே அர்த்தம். அது எப்படி நடந்திருக்க முடியும்? ஸோ இது வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த பிரின்ஸ்பாலோ அங்கே மேனேஜ்மெண்ட்டோ இருந்திருக்கணும், அங்கே லோக்கலில் எம்எல்ஏ இருந்திருப்பாங்க, கவுன்சிலர் இருந்திருப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு கமிட்டின்னு இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல இஷ்யூஸ் வந்து பப்ளிக்கு நம்மளாம் சேர்ந்து அணுகணும். அதில் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளவு மனம் திறந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த செய்திகளை சுவைப்பட எளிய மக்களும் உங்களை பார்த்து வாழ்க்கையில் முன்னேறணுன்ற உத்வேகத்தை கற்றுக்கொள்ள எல்லாருக்கும் இந்த தேசத்தில் இடம் இருக்குது. மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தால் கூட உலக புகழ்பெற்ற மருத்துவராக வரலாம் அப்படின்னு நம்புவதற்கு உங்கள் வாழ்க்கை, இந்த பேட்டி ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. எங்கள் 2 பேருக்கும் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். உலகம் முழுக்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக எத்தனையோ பெரிய மனிதர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சர்ஜரி பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுடைய லிஸ்ட்டே ரொம்ப அதிகம். ஆனால் உங்கள் நேரத்தை வந்து விகடன் வாசகர்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பெரிய காரணம் என்னென்னா, உங்களினுடைய வாழ்க்கையை பார்த்து எந்த விளிம்பில் இருந்தாலும் நமக்கு ஒரு உறுதி இருந்தால், என்ன செய்யணுன்ற ஒரு கனவு இருந்தால் அங்கே போய் சேர முடியும்னு அவர்களுக்கு நிரூபிக்கிற வாழ்க்கை உங்களினுடைய வாழ்க்கை. நீங்கள் கோயம்புத்தூருக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவர். உங்களினுடைய பயணத்தினுடைய எல்லா பகுதிகளையும் எங்களோடு நீங்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டீர்கள். நாங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், எது இல்லைனாலும் உனக்குன்னு ஒன்று கிடைக்கலன்னா நீ ஒன்றத்தை புதுசாக உருவாக்குன்னு நீங்கள் சொன்ன விஷயம். அப்புறம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மரியாதை, பேரண்ட்ஸுக்கு எப்படி கொஞ்சமாவது நேரத்தை ஒதுக்கிடுங்கன்னு நீங்கள் சொன்ன ஒரு எச்சரிக்கை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இந்த நேர்காணலுக்கும் எங்களோடு நீங்கள் செலவழித்த இந்த நிமிடங்களுக்கும் நன்றி டாக்டர். உண்மையிலேயே விகடனுடைய நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பயன்படும்னு நீங்கள் 2 பேரும் கண்குளிர் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த மாதிரியான இது பொதுமக்களுக்கு வரணுங்கிறதுல இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களை போல் உள்ளவங்க தான் அதை வந்து வெளியில் கொண்டு வர முடியும். எங்களுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பண்ண செய்யும், ஆனால் மக்களோட இந்த மாதிரி விஷயத்தில் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று என்னுடைய மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு சொல்கிறேன்,
உங்களோட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மக்களோடு நான் கலந்துக்கணும் உரையாடணுங்கிறதுல அந்த விஷயத்தில் உங்களுக்கும் நேயர்களுடைய எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாஸின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அ ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் அ டே.